வணக்கம் ஜீவன் டிவி நேயர்களே, நான் உங்கள் யோகி. இந்த நிகழ்ச்சி தவம் தியானம் வித் யோகி. ஸோ போன எபிசோட்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 பார்ட்டா சாந்தி தவம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் நான். இன்னைக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம போக போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்மா அப்படின்னா என்ன. ஏன்னா இது ரொம்ப 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 முக்கியமான டாபிக். ஏன்னா கர்ம வினை என்றால் என்னங்கிறது தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றோடைய அடிப்படையே கர்மா தான். நான் இங்க இப்ப உயிரோட இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னுடைய கர்ம வினை. அப்ப கர்மானா என்ன அப்படின்னா, கர்மான செயல். ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் கர்மா. என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுக்கு பேர் கர்மா. அந்த கர்மா எப்படி கர்ம வினை ஆகுது? அப்ப நான் ஒரு செயலை செய்யறேன், அந்த செயல் மூலமாக வரக்கூடிய நன்மை தீமைகள், அதைத்தான் நம்ம கர்ம வினை அப்படின்னு சொல்றோம். அப்ப எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் நன்மை இருக்கும், தீமை இருக்கும். அப்ப அந்த நன்மை தீமை தான் நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா, நம்மளுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு அந்த நன்மையா இருந்தால் நன்மையான நிகழ்வுகளும், தீமையாக இருந்தால் தீமையான நிகழ்வுகளும் நடக்கக்கூடியதுக்கான பேஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கர்ம வினையில இருக்கு. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒருத்தருடைய வாழ்க்கையில பண பிரச்சனை இருக்காது, பணம் அவங்கள்ட்ட இருந்துட்டே இருக்கும். ஒருத்தருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நல்லா அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. ஒரு சிலரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டா தான் நடக்கும். அந்த ஏஜ்ல கரெக்டா பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் போவாங்க, காலேஜ் போவாங்க, வேலைக்கு போவாங்க, கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறகு லைனா கரெக்டா நடந்துடும். சில பேர் லைஃப்ல மேரேஜஸ் லேட் ஆகலாம், சில பேர் லைஃப்ல குழந்தைகள் இல்லாம இருக்கலாம், சில பேர் லைஃப்ல பணம் இல்லாம இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் இல்லாம இருக்கலாம். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்க அடிப்படைன்னு பாத்தீங்கன்னா கர்மா தான். இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எது இல்லையோ அதை அடைவதற்கான முயற்சி நம்ம செய்யலாம் அப்படின்றது அதோட விஷயம். அப்ப கர்ம வினை அப்படின்னா, நம்ம இந்த உடல் நம்ம எடுத்துட்டு வர்றோம் இல்லையா, இந்த உடல் எடுத்துட்டு வர்றது பாத்தீங்கன்னா நம்ம பல ஜென்மங்களாக, இந்த ஜென்மம் ஃபர்ஸ்ட் ஜென்மம் கிடையாது, பல ஜென்மங்களாக நாம செய்த நன்மை தீமையோடைய தொகுப்பு தான் நம்ம இந்த ஜென்மத்துல எடுத்துக்கூடிய இந்த வாழ்க்கை. அப்ப இந்த கர்ம வினை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு ரிட்டன் ஸ்கிரிப்ட் மாதிரி ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு தொகுப்பு. அந்த எழுதப்பட்ட தொகுப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிறது, இனி கடைசி வரைக்கும் போறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு. அந்த ஸ்கிரிப்ட் படிதான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா அது நம்மளுக்கே தெரியாம போயிட்டு இருக்கோம், சப்கான்சியஸா அன்கான்சியஸா. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி காலையில எந்திரிக்கும் போது அதுக்கு முந்தின நாள் நடந்த நிகழ்வுகளை வச்சுதான் அடுத்த நாள் நம்ம எந்திரிச்சு அதோடைய எண்ணங்களோட நம்ம செயல்பாட தொடங்குறோம். நல்லா ஞாபகம் இருக்கா? அப்போ நம்ம முந்தின நாள் அதுக்கு முந்தின நாள்ங்கும் போது பாஸ்ட பேஸ் பண்ணி தான் ப்ரெசென்ட் இருக்கு, ப்ரெசென்ட பேஸ் பண்ணி தான் ஃபியூச்சர் இருக்கு. அப்ப அந்த பாஸ்ட்க்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னா கர்மா, வேற எதுவுமே கிடையாது, கர்ம வினை. அப்ப இந்த கர்ம வினை அப்படின்றது என்ன அப்படிங்கிறது பாக்குறோம் நம்ம. அந்த கர்ம வினை 3ஆ பிரிக்கப்படுது. ஒண்ணு பாத்தீங்கன்னா சஞ்சித கர்மா, 2வது பிராரப்த கர்மா, 3வது ஆகாமிய கர்மா. மொத்தம் 3 கர்மா நம்மளுக்கு இருக்கு. சஞ்சித கர்மா அப்படின்னா என்னன்னா, இதுவரைக்கும் அதாவது நம்ம லைஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம எப்படி எத்தனை ஜென்மம் எடுத்தோம் சொல்ல, அத்தனை ஜென்மங்களுடைய நன்மை தீகளுடைய தொகுப்பு தான் சஞ்சித கர்மா. அது இப்ப நம்மளைய வாட்டும். அது பணம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணமும் சஞ்சித கர்மா தான். நோயோட இருப்பாங்க, சஞ்சித கர்மா. அல்பாயுஸ்ல இறந்துருவாங்க, சஞ்சித கர்மா. இது எல்லாமே சஞ்சித கர்மா. அப்போ முன் ஜென்மங்கள்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொகுப்பு, நீங்க பண்ண காரியங்கள் நன்மை தீங்களோட ஒட்டுமொத்த காரியம் சஞ்சித கர்மாவா இருக்கு. அப்ப அதை பேஸ் பண்ணி தான் நீங்க உங்களுடைய எண்ணங்கள்லாம் டிசைன் பண்ணப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நடக்குது. 2வது பாக்குறேன் பிராரப்த கர்மா. பிராரப்த கர்மா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த பிறவியில நீங்க சில கர்மாவை கழிச்சே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்துல வந்திருப்பீங்க, அதுதான் பிராரப்த கர்மா. அப்ப இந்த பிராரப்த கர்மாங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, இந்த உடல் இருக்கு இல்லையா, இந்த உடலை எடுக்கிறதே ஒரு பிராரப்த கர்மா தான். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தருடைய சூழலும் வெவ்வேறு மாதிரி இருக்கும்.
இப்ப நம்ம இந்தியால பிறக்கிறோம், இந்தியால பிறந்ததுனால அது தமிழ்நாட்டுல பிறக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல பிறந்ததுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கும், பாத்துருக்கீங்களா? தமிழ்நாட்டுல பிறக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த பிறந்த உடனே நம்மளுக்கான பேரண்ட்ஸ், அவங்களுடைய கல்ச்சரு, தெய்வங்கள், வழிபாட்டு முறைகள், நம்ம பண்ணக்கூடிய பழக்க வழக்கங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். இதே நார்த் இந்தியால பிறந்திருந்தா அது வேற மாதிரி இருக்குமா? இதே வெளிநாட்டுல பிறந்திருந்தா? அப்போ உங்கள் தாய் தந்தையர்கள், நீங்க வளரக்கூடிய சூழல், இது எல்லாமே சேர்ந்தாலும் உங்க மைண்ட் ஆகுது. அப்போ நீங்க உங்க சாய்ஸ் நீங்க நினைக்கிற எதுவுமே உங்க சாய்ஸ் கிடையாது. சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு உங்க தாய் தந்தையரால் சொல்லப்பட்டு, அதுக்கப்புறம் சமூகம் சொல்லப்பட்டு வளர்க்கப்பட்ட நீங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒட்டுமொத்த தொகுப்பு தான் உங்க மைண்ட்ல உட்கார்ந்துக்கிட்டு திரும்ப திரும்ப அதை பேஸ் பண்ணி நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நம்ம லைஃப் மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பேர் தான் பிராரப்த கர்மம். சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா கஷ்டம்னா கஷ்டம், அவ்வளோ கஷ்டம் இருக்கும். அது ஏன்னே தெரியாது அவங்களுக்கு. எத்தனை கோயிலுக்கு போவாங்க, ஒன்றும் நடக்காது. எத்தனையோ இடத்துக்கு போவாங்க, ஒன்றும் நடக்காது. எவ்வளோ பரிகாரங்கள், எதுவும் நடக்காது. காரணம் அதுதான் பிராராப்த கர்மா. அந்த கர்மாவை நீங்க கழிச்சே தீர வேண்டும். மூணாவது ஆகாமிய கர்மா. ஆகாமிய கர்மானா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே சஞ்சித கர்மா இருக்கு. இப்ப இந்த சஞ்சித கர்மா மூலமா உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ நடக்கும் போது, நல்லது நடந்தா நம்ம சந்தோஷப்பட்டு ஏத்துக்கிறோம், கெட்டது நடந்தா நம்ம கோவப்படுறோம், பயப்படுறோம், இல்ல ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறதெல்லாம் அதுல வருது. இப்ப எது வந்தாலும் ஓகே, நல்லது வந்தாலும் ஓகே, கெட்டது வந்தாலும் ஒரு பேலன்ஸோட இருந்துட்டா ப்ராப்ளம் இல்லை. இப்ப நம்ம அதை வரக்கூடிய விஷயத்த நான் மைண்ட்ல அனலைஸ் பண்றேங்கிற பேர்ல நல்லது கெட்டது அதுக்கேற்ற நம்ம ரியாக்ஷன் பண்ணுவோம் இல்லையா, அதை வச்சு புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா. அந்த புதுசா கிரியேட் பண்ணும் போது உங்க மைண்ட் புதுசா கிரியேட் பண்ணு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் உங்களுக்கு அடுத்த ஆகாமிய கர்மாக மாறுது. அப்ப ஆகாமிய கர்மனா என்ன? இப்போ ஒருத்தர் உங்களுக்கு பிரச்சனை பண்றாரு, ரொம்ப துன்பத்தை கொடுக்குறாரு வச்சுங்க, திருப்பி நீங்க அவருக்கு துன்பத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு செயலாக மாறி அது மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டோரேஜா மாறுறது ஆகாமியம். இப்ப உங்களுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் உங்களுக்கு இல்லை அப்படின்னா அந்த விஷயத்தை தேடி நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்க இல்லைங்களா, அது ஆகாமியம். அது எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த பிரிவில் நடக்கலாம், இல்ல அடுத்த பிரிவில் நடக்கலாம், ஆனா ஏதோ ஒரு பிரிவில் நடக்கும், பேஸ்ட் அப்பான் ஹவு மச் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் யூ ஆர் கிவிங் இன் தட் பர்டிகுலர் திங். இப்ப புரியுதுங்களா? அப்ப சஞ்சித கர்மா, பிராராப்த கர்மா, ஆகாமிய கர்மா, 3 கர்மாக்கள் இருக்கிறது. அப்ப இந்த கர்மாவை எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த கர்ம வினைய ஓவர் கம் பண்றது எப்படி அப்படின்னா மொத்தம் 4 வழியில பண்ணலாம். ஒண்ணு கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், கிரியா யோகம்னு 4 வகை யோகங்கள் இருக்கு. இது மூலமா உங்க கர்மாக்களை குறைக்க முடியும். அது 4 வகையான யோகங்களை ஒவ்வொரு எபிசோட நம்ம அடுத்து பார்க்கலாம். பட் இப்ப நான் ஒண்ணு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, பகவத்கீதையில பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் சொல்லுவார், அர்ஜுனா கேட்பார், அதாவது ஐயோ நான் போர்ல உட்கார்ந்துட்டு அழுவார், ஐயோ என் முன்னாடி பாத்தீங்கன்னா என்னுடைய உடன் பிறந்தவர்கள் இருக்கிறாங்க, என்னுடைய குரு இருக்கிறாரு, என்னுடைய பீஷ்மர் இருக்காரு, இதா குரு அவர் இருக்காரு, இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க, இவங்களை எல்லாத்தையும் நான் கொலை பண்ணிட்டா அந்த பாவத்தை நான் கழிக்கிறதுக்கு எத்தனை ஜென்மம் எடுக்கணும்னு கேட்கிறாரு கிருஷ்ணர்கிட்ட. அந்த குருச்சேத்திர வாரில் இருக்கும்போது அவர் கேட்கிற நான் போருக்கே போகலன்னு சொல்லி உட்கார்ந்துடுறாரு. அப்ப கிருஷ்ணன் ஏன் போலன்னு கேட்கும்போது சொல்றாரு, இது பாருங்க என்னுடைய பெரியப்பா பசங்க அத்தனை பேரும் என் பெரியப்பா பசங்க தான், இது இல்லாம என்னுடைய குரு, எனக்கு வித்தையை சொல்லி கொடுத்த குரு பீஷ்மர் இருக்கிறாரு, பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாமே இருக்கிறாங்க, இவங்க எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டு அப்ப நான் செய்ய செயலுக்கு அந்த செயலுக்கான தண்டனை அப்படின்னா எவ்வளவு கொடூரமா இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்ப அத்தனை கர்மாவே நான் எத்தனை ஜென்மம் எடுத்து நான் கழிக்கிறது அப்படின்றாரு. அப்பதான் கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்திலும் ஒரு கெட்டது உள்ளது, நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு கெட்ட விஷயத்திலும் ஒரு நல்லது உள்ளது அப்படின்றாரு. அப்படின்னா இந்த உலகத்துல நீங்க என்ன செஞ்சாலும் சரி, அதுல நல்லது செஞ்சாலும் அதுல கொஞ்சம் ஒரு கெட்டது இருக்கும், நீங்க கெட்டது செஞ்சாலும் கொஞ்சம் நல்லதும் இருக்கும். அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய செயல்ல 100% புண்ணியம் கிடைக்கும்னு கேரண்டி கிடையாது, 100% கெட்டது கிடைக்குங்கிறது கேரண்டி கிடையாது. கெட்ட கர்மா கிடைக்கும் கேரண்டி கிடையாது, நல்ல கர்மா கிடைக்கும் கேரண்டி கிடையாது. அப்போ அர்ஜுனன் கேட்கிறான்,
அப்போ எதுலதான் எந்த செயல் செய்தால் நம்மளுக்கு நல்வினையோ தீவினையோ இல்லாம இருக்கும்? நல்லதும் இல்லாம கெட்டதும் இல்லாம செய்யக்கூடிய செயல் என்னன்னு கேட்கும்போது அப்ப கிருஷ்ணன் சொல்றது என்னன்னா, தவம். நீ தவம் செய். நீ தவத்தை செய்தால் உனக்கு அந்த கர்மாவிலிருந்து நீ விடுபடுவாய். அப்ப பெரிய பெரிய வேதங்கள்லயும் உபநிஷத்துலயும் சொல்றது என்னன்னா, நீங்க தவம் பண்ணும் பொழுது, தியானம் பண்ணும் பொழுது, தவத்தை மேற்கொள்ளும் பொழுது, தவத்தை நீண்ட நேரம் நீண்ட காலம் செய்யும் பொழுது உங்களுடைய சஞ்சித கர்மான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதாவது பல ஜென்மங்களா செய்யக்கூடிய விஷயங்கள், அந்த அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அக்கௌண்ட் எல்லாமே குறைஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கும். அப்புறம் நீங்க தவம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க எந்த ஆக்ஷனும் பண்ணல, நீங்க தவம் மட்டும் தான் அமைதியா பண்றீங்கன்னா மனமற்ற நிலையில இருக்கீங்க. அப்ப மனமற்ற இருக்கும் பொழுது ஏற்கனவே இருந்த ஸ்கிரிப்ட் போயிட்டு இருக்கும் இல்லையா டெய்லியும், அப்ப டெய்லி போற ஸ்கிரிப்ட் எங்க வருது? உங்க மைண்ட் மூலமா அது உங்களுக்குள்ள உள்வாங்கி நீங்க வெளியில அதை செயல்படுத்துறீங்க. அப்போ மைண்ட் மூலமா வர ஸ்கிரிப்ட தவங்கிற பேர்ல அந்த ஸ்கிரிப்ட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அமைதியா உட்காந்துருக்கிறீங்க. அப்போ ஸ்கிரிப்ட் வர்றதெல்லாம் சஞ்சித கர்மா, அதை உங்க மைண்ட்ல எடுத்துக்கிட்டு நீங்க எதுவும் பண்ணல, ஏன்னா மைண்டு இல்ல உங்களுக்கு, ஏன்னா தவம் பண்ணிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது, நீங்க தவம் பண்ணிட்டு இருக்கிறனால சஞ்சித கர்மாவுடைய எஃபெக்ட் எதுவும் உங்களை பாதிக்காதனால மைண்ட் அமைதியா இருக்கும் போது என்ன நடக்குது? நீங்க அடுத்த கட்டமா எதையும் சிந்திக்கல, ஏன்னா ஏற்கனவே வரக்கூடிய எண்ணங்கள் மூலமா தான் நீங்க அடுத்த காரியமே செய்யறீங்க. அந்த எண்ணங்களை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து எப்படி காரியம் நீங்க செய்ய போறது இல்லையில. அப்போ ஒரு பிரேக் விடுறீங்க. 24 மணி நேரம் உங்க மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ஓடுறதுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் எப்படி குரங்கு போல குரங்காட்டி தான் உங்க மைண்டு, நீங்க தான் குரங்கு. அப்போ அது செய்யக்கூடிய எல்லா எண்ணங்களும் கோஆபரேட் பண்ணி நீங்க படிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்ப தவம் பண்ணும்போது என்ன நடக்குது நல்லா பாருங்க. அப்ப சஞ்சித கர்மா மைண்ட் வரும்போது மைண்டை ஸ்டாப் பண்றீங்க, எண்ணம் கிடையாது. எண்ணம் இல்லாட்டி ரியாக்ஷன் கிடையாது. ரியாக்ஷன் இல்லாட்டி அங்க ஆகாமே கிரியேட் பண்ண போறது இல்லை, ஏன்னா புது கர்மா நீங்க எதுவும் கிரியேட் பண்ணல. அப்ப சஞ்சித கர்மாவும் கிடையாது, ஆகாமிய கர்மாவும் கிடையாது. அப்ப தவம் செய்யும் பொழுது என்ன ஆகுது? சஞ்சித கர்மாவும் அழியுது, ஆகாமிய கர்மாவும் அழியுது. அப்ப சஞ்சித கர்மா ஆகாமிய கர்மா ரெண்டும் அழிஞ்சு போச்சுன்னா மீதி இருக்கிறது ஒரே ஒரு கர்மா, அதுக்கு பேர் தான் என்ன? பிராராப்த கர்மா. அப்ப இந்த பிராராப்த கர்மானா என்ன நல்லா புரிஞ்சுக்கங்க. பெரிய மகான் ரமண மகரிஷி அவர்கள் தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சும்மா தியானம் சும்மா உட்காந்துருப்பாரு. அவர் ஞான யோகத்தை பிராக்டிஸ் பண்றவர். அவர் சும்மா உட்காந்து இருக்கும் போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தன் உள்ள ஏதோ ஒருத்தன் வர்றான். உள்ள ஏதோ கலாட்டா பண்ணிட்டு போகும்போது கட்டை எடுத்து டம்முன்னு அவர் மண்டியில் அடிச்சு போயிடறான். அவ்வளோ பெரிய ஞானி, அவ்வளோ பெரிய மனிதர். அப்போ அந்த நிகழ்வு நடக்குதுன்னா அது என்ன? பிராரப்த கர்மா, வேற ஒன்றும் கிடையாது. சில நிகழ்வுகளை உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அந்த நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நீங்க ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது உங்க கையில இருக்கு. அப்ப இந்த பிராராப்த கர்மாவை அழிக்கிறது எப்படி? ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது. அப்ப வெளியில என்ன நடந்தாலும் சரி, அது உங்களுக்கு ஹியூமிலியேஷன் கொடுக்கலாம், அவமானத்தை ஏற்படுத்தலாம், துன்பத்தை ஏற்படுத்தலாம், அழுகை ஏற்படுத்தலாம், டிராஜடி கொடுக்கலாம், எது வேணா கொடுக்கலாம். அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணாம இருந்துட்டாலே பிராராப்த கர்மாவும் உங்களுக்கு கிடையாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுடைய உடல் அப்படின்றது, உங்க உடல் இருக்கு இல்லையா, இந்த உடலை எடுத்தது பாத்தீங்கன்னா கர்ம வினை மூலமாக மட்டும் இல்லாமல் கருவினை மூலமாகவும் எடுத்திருக்கிறீங்க. அந்த டாபிக் அடுத்து வரேன் நான். இந்த உடல், ஆனால் இந்த மனம் முழுக்க முழுக்க கர்ம வினை சார்ந்தது. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இன்னொரு புது டேர்ம் நான் சொல்றேன், கருவினை. கருவினை அப்படின்னா என்னன்னா, நம்ம முன்னோர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கே பாத்தீங்கன்னா உங்க உடல்ல உங்க தாத்தா பாரியோ உங்க பாட்டி மாதிரியோ யாரோ ஒருத்தருடைய அந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் ஆகட்டும் சரி, இல்ல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு இருக்கும். பாரு தாத்தா மாதிரி இருக்கான் பாரு, மூக்கு பாரு தாத்தா மாதிரி இருக்கு பாரு, பாட்டி மாதிரி அவன் கண்ணு இருக்கு பாரு, அப்படியே தாத்தா உரிச்சு வச்சிருக்கா சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் கருவினை. அப்ப முன்னோர்கள், உங்களுடைய முன்னோர்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களும் இந்த உடல் மூலமாக வருது. அப்ப நீங்க கர்ம வினையை மட்டும் நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணல, கருவினையும் பண்றீங்க. அப்ப அந்த கருவினையிலையும் விஷயங்கள் இருக்கு. அப்ப உங்க முன்னோர்கள் பண்ணக்கூடிய பாவ புண்ணியத்தை பேஸ் பண்ணி தான் இந்த லைஃப் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ ஏற்கனவே கருவினை ஒண்ணு, கர்மவினை ஒண்ணு. அப்ப இந்த உடல் நான் கிடையாது, இந்த மனமும் நான். அப்போ ஒரு சின்ன டிஸ்டன்ஸ், இந்த உடலை கொஞ்சம் டிஸ்டன்ஸா வச்சிருங்க, இந்த மனதை கொஞ்சம் டிஸ்டன்ஸா வச்சிருங்க. ரெண்டே டிஸ்டன்ஸா வச்சா என்ன ஆகும்?
அப்போ மைண்ட் பாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், உடம்பு பாட்டில் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப ரெண்டையும் நீங்க கேர் பண்ணாம இருக்கும்போது ஒரு டிஸ்டன்ஸ். அப்ப நீங்க யாரு? இந்த உடல் நான் இல்லை, இந்த மனம் நான் இல்லை, நீங்க யாருங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த தவத்துடைய கான்செப்ட். அப்போ உடல் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க கூடாது. உடல் ஒரு நாளைக்கு 5 தடவை பசிக்குது சாப்பாடு கொடுங்க, நம்ம உடனே கேட்டுற முடியுமா? உடல் உடனே அதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு, 1000 விஷயங்கள் சொல்லும் மைண்ட். அது மாதிரி மைண்ட் மனம் என்னென்னமோ பண்ணும். அப்போ உடலுக்கு தேவையான விஷயங்களும் இருக்கு, உங்களுக்கு தெரியும். கண்ணு சும்மா இருக்காது, காது சும்மா இருக்காது, வாய் சும்மாவே இருக்காது, மெய் உடல் 5 புலன்களும் சும்மாவே இருக்காது. 5 புலன்கள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளவு பிரச்சனைகளை மாட்டி விடும் உங்களுக்கு தெரியும். அப்போ அது அது சொல்லும் பொழுது அப்படியா, சரிப்பா 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 சரிப்பா. அப்போ உங்க கையில அந்த உடல் வரும். ஒரு செகண்ட் யோசிக்கும் போது மனமும் உங்க சைட்ல வரும். இது ரெண்டும் உங்க கையில வந்துருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா கர்ம வினைங்கிறது ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஸோ இன்னைக்கு டாபிக்ல கர்மானா என்னன்னு பார்த்தோம், கர்ம வினைனா என்னன்னு பார்த்தோம். 3 வகையான கர்ம வினைகள் பார்த்தோம். சஞ்சித கர்மா, பிராராப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு 3 வகையான கர்மங்கள் பார்த்தோம், கர்ம வினை பார்த்தோம். அந்த கர்ம வினையில நம்ம எப்படி விடுபடுறதுன்னு நம்ம பார்க்கிறோம். புரியுதுங்களா? இவ்வளவுதான். அப்ப அதுக்கு தவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க தவத்தை எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் ஒதுக்கி நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க மனம் அமைதியாகும், உங்க உடலும் அமைதியாகும். ஏன்னா சாந்தி தவத்துல தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப அந்த உடலும் அமைதியாகும் பொழுது ரியாக்ஷன் பண்ணாது, அது அதோடைய வேலையை பார்க்கறதுக்கான வேலை கம்மியாகும் பொழுது நீங்க அது மேல ஆளுமை செலுத்த முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் காலையில எந்திரிக்கணும்னு நினைப்போம். எத்தனை பேர் காலையில எந்திரிச்சிருக்கிறோம்? உடம்பு பண்ணும், மைண்ட் எந்திரிங்க, உடம்பு எந்திரிக்குமா? ஒத்துழைக்காது. கரெக்டா? காலையில எழுந்திரிச்சு ரன்னிங் போலாம்னு நினைப்போம், ரன்னிங் போக முடியுதா? வாக்கிங் போலாம், கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணியே தீருவேன். மெடிடேஷன் கண்டிப்பா பண்ணுவேன், பண்ண முடியுதா? அப்ப அந்த ஒத்துழைப்பு இல்லாம இருக்கு இல்லையா? அதுதான் விஷயம். அப்போ நீங்கள் உங்கள் உடலிலும் உங்கள் மனதிலும் ஆளுமை செலுத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே கர்ம வினையில இருந்து அழகா விடுபட முடியும். புரியுதுங்களா? இதுதான். ஸோ இது இல்லாம எக்ஸ்ட்ராவா கருவினைங்கிற ஒரு டாபிக்கே சொல்லியிருக்கிறேன். இந்த கருவினையை பத்தி இன்னொரு வீடியோல எக்ஸ்ட்ரா நல்லா நான் சொல்றேன் அது என்னங்கிறத. இது இல்லாமல் 4 வகை கர்மாவும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சொல்றேன். புரியுதுங்களா? ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு கான்செப்ட் புரிஞ்சுதா? ஸோ அப்போ நீங்க மெடிடேஷன் தவறாமல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிக்கிட்டே இருக்க உங்க மைண்ட் உங்க பாடி உங்க கண்ட்ரோலுக்கு வரும். கண்ட்ரோலுக்கு வருதுன்னா எது வேணுமோ, எந்த கர்மாவை நீங்க செய்யணுமோ அந்த கர்மா மட்டும் செஞ்சுக்கலாம். மற்ற கர்மால இருந்து நீங்க எஸ்கேப் ஆயிடலாம். இந்த கான்செப்டே அவ்வளவுதான். அதுக்காக எதுவுமே பண்ணாம அமைதியா உட்காந்து இருந்தோம்னா முக்தி அடையிறதுக்கு அப்படி இருக்கலாம். பட் டே டு டே எஃபர்ட் இருக்க முடியுமா? நம்ம ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு தானே இருக்கணும். அப்போ அந்த வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் நீங்க பிக் பண்ணி அந்த கர்மாவை மட்டும் நீங்க செஞ்சுட்டு மற்ற கர்மாக்கள் வரும்போது மைண்ட் அளவுல அதை கவனிச்சுட்டு அதை அப்படியே விட்டீங்கன்னா போயிடும். சிம்பிள். புரியுதுங்களா? அதுக்கு டெய்லி காலைல ஈவினிங் மெடிடேஷன் பண்ணியாகணும். 3 வேளை மெடிடேஷன் பண்ணியாகணும். அதை பண்ண உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு கர்மா டாபிக் புரிஞ்சது நம்புறேன். நான் மீண்டும் ஒரு நல்ல ஒரு எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நான் உங்கள் யோகி. இந்த நிகழ்ச்சி தவம் தியானம் வித் யோகி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜீவன் டிவி. நன்றி, வணக்கம்.